வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பிபி குறையக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம். இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்பாக நீங்க செக் பண்ணி பாருங்க. அதன் பிறகு இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு ஒரு 15 நிமிடம் கழித்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, பிபி கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். டே பை டே நீங்க செய்ய பிபி கண்டிப்பா உங்களுடைய நார்மல் போஸ்டருக்கு வந்துரும். அதனால இத கன்டினியூவா செய்யுங்க. தவறு என்பது கிடையாது. இப்ப நம்ம நேரடியாக பயிற்சிக்கு போலாம். இப்ப நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம். கைகளை இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க வெளியில வரும். எல்லாமே ஒரு 10 எண்ணிக்கை செய்தால் போதும். ஸ்லோவா செய்யுங்க, அர்ஜென்ட் பட வேண்டாம். இது உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது, இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சி. கைகள் இப்படி வைக்கிறோம், இங்க வெளியில போக மூச்சு காத்து இங்க இழுக்கிறோம். நான்காவது, கால்களை இப்படி ஒன்னா கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு மேல போகும்போது மூச்சு காத்து வெளியில போகும். இது போல எல்லாமே ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல 4 பயிற்சிகள் என்பது பார்த்தோம். இப்ப ஆசனம் பார்க்கலாம். நாம இப்ப செய்யக்கூடிய ஆசனத்துக்கு பேர் சாக்கிய ஆசனம். அதாவது நம்முடைய ஆசனத்திற்கு இடையிலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகளும் பார்க்கலாம். அதாவது ஒரு ஓய்வு தரக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதே போல இது பிபிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி இல்லை. நீங்க இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக செய்த பிறகும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுல பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. தவறு என்பது கிடையாது. இது சாதாரணமா செய்யலாம். இது போல ரைட் டவுன் பண்ணிட்டு இதுல ரிலாக்ஸா இருக்கணும். உடல் முழுவதும் ஓய்வான ஒரு நிலையில இருக்கணும். பாடி எந்த ஒரு இடத்துலயும் நீங்க டைட் பண்ண வேணாம், ஃப்ரீயா இருங்க. கைகள் ஓய்வான நிலையில இருக்கணும், கால் பகுதி எல்லாமே ஓய்வான நிலையில இருக்கணும். உள்ளங்கை என்பது வானத்தை பார்த்த போல இருக்கணும், கால்கள் இந்த நிலையில இருக்கணும். மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து இழுக்கும் போது வயிறு பகுதி என்பது மேல வரும், விடும்போது வயிறு பகுதி உள்ளே போகும். இதே போல ஒரு 3 தடவை செய்யறோம். இப்போ ஓய்வான நிலையில இருக்கும், சாதாரண மூச்சு காத்த கவனிங்க போதும். இதுல நீங்க தாராளமா 10 நிமிஷம் இருக்கலாம். இதே நிலையில ஒரு 10 நிமிஷம் தாராளமா இருக்கலாம். கண்கள் மூடி இருக்கணும். மூச்சு காத்து சாதாரண மூச்சு தான். ரிலாக்ஸா இருங்க போதும். உடல் முழுவதும் ஒரு ஓய்வான நிலையில இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு ஓய்வான நிலையில இருப்பது என்பது மிக நல்லது. ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சியில இருந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நிலையில இருந்து நம்ம எழுதுக்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் சரி வராதுன்றதுக்காக திருப்பி இந்த டைரக்ஷனை மாற்றி செய்யறோம், அவ்வளவுதான். இப்போ கைகள் இப்படி மேல உயர்த்துறோம். ரைட் ஹேண்ட் சைடு தான் டேர்ன் பண்ணி எழுந்துக்கணும், லெப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி எழுந்துக்க வேண்டாம். கைகள் இப்படி கொண்டு வரும், கால் இந்த நிலையில இருக்கணும். மெதுவா எழுந்து உட்காரோம், வேற எதுவும் இல்லை. இதுல நம்ம கண்கள் திறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா
கைகள் ரெண்டும் நல்லா இப்படி ரப் பண்ணிட்டு மெதுவா கண்களை திறக்கணும். உடனே கண்களை திறக்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்களை மூடி இருக்கும் பொழுது உடனே கண்களை திறக்க வேண்டாம். இது போல ரப் பண்ணிட்டு கைகளை இந்த கண்கள் கிட்ட வரும் பொழுது கையை அப்படி வைக்கக்கூடாது. எப்பயுமே கையை நல்லா அப்படி ரப் பண்ணிட்டு இந்த நிலை என்பது வைப்பது தவறான ஒரு விஷயம். இப்படிதான் வரணும் கை. போதும். இந்த இடம் ஃபுல்லா இப்படி ரப் பண்றோம். இப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய இரத்த குழாய் என்பது நன்றாக செயல்படுகிறது. இப்ப நம்ம சொன்னது பிபிக்கு ரொம்ப நல்லது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.